வணக்கம் அகில திரட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சுவையான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் என்னென்னா நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் சேர்த்து தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நெய் உருகிடுச்சு. இது கூடவே கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்துலேயே நம்ம ரவையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். ரவை கொஞ்சம் நல்லா வறுபட்டால் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு வருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ரவை பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சூடானதும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மஞ்சள் தூள். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட்டி விழவே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ரவையை நல்லா வறுத்ததுனால கட்டி விழாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால மஞ்சள் தூள் ஸ்மெல் வரும் அப்படின்னு யோசிக்கவே வேணாம். வரவே வராது. டேஸ்ட்டும் மாறாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கப் சேர்த்துக்கோங்க. சுகரை பாதியாக நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கேசரி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுதுன்னு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மஞ்சள் தூள் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மஞ்சள் தூள் ஸ்மெல் வரவே வராது. நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.